2024 50,000 கீழே பெருசா ஒன்றும் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆகலைங்க. அண்ட் அந்த பிரைஸ் ரேஞ்சில் யாராச்சும் எங்கள்கிட்ட ஃபோன் கேட்டாங்கன்னா எந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கு தான் நினைக்கிறேன் நான் இந்த Xiaomi Xiaomiயோட 14 Civi கொண்டு வந்திருக்காங்க. Xiaomi லைனப்பில் Redmi Note சீரிஸ் இருக்குல்ல, அது வந்து 20,000 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் Xiaomiயோட 14 சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 மேலே பிரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த 14 Civi வந்திருக்கு. அண்ட் இந்த 14 Civi கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனால ஆல்ரெடி Xiaomi Civi 4 Pro லான்ச் ஆன ஃபோன் தான், அதே ஃபோன் தான் இங்கே வந்திருக்கு. லெட்ஸ் டேக் அ லுக் அட் இட் அண்ட் ஃபைண்ட் அவுட் எப்படி இருக்கு. நீங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் யர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் மேல இருக்கிற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் நான் காட்டுட்டா. கோ-இன்ஜினியர்ட் வித் லைக்கா. ஓ வாவ், 50,000 கீழே இருக்க ஃபோன்ல லைக்கா கொடுத்துருக்காங்களே, கேமரா தாறுமாறா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், சொல்கிறோம் அதை பற்றி. வெயிட் பண்ணுங்கள். பாக்ஸோட லிட்டை திறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு பொட்டி கிடைக்குமா? எஸ், பொட்டி இருக்குது. பொட்டிக்குள்ளே கேஸ் இருக்குமா? எப்போவுமே அதே தான் கொடுக்குறாங்க. புதுசாக ஒன்றுலாம் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மாறாதுங்க. புது சீரிஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அன்பாக்சிங் புதுசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. பட் தட்ஸ் நாட் த கேஸ். ஓகே, இந்த ஒரு சிம் எஜெக்டர் டூல் உங்களுக்கு கிடச்சிரும். சிம் எஜெக்டர் டூலை வச்சு சிம் கார்டு திறக்கலாம். ஆனால் அர்ணவ் என்ன பண்ணோம் தெரியுமா? காது குடைவான். அண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு கிளாசி மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே குவாலிட்டி கேஸ்ன்னு சொல்லுவேன், பரவாயில்ல. அடுத்து ஃபோன் இருக்குது, அது சைடில் வைப்போம். அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 67 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. 67 வாட் தாங்க, 120 வாட்லாம் இல்லை. கொஞ்சம் சேடாக இருக்குது. 90 வாட் கூட இல்லை. பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு Type A to Type C கேபிள் கொடுத்துறாங்க. தட்ஸ் இட். ஆல்ரைட், லெட்ஸ் கீப் எவ்ரிதிங் டு தி சைட்ஸ். லைட்டாக இருக்குங்க ஃபோனு அண்ட் ஸ்லிம்மாக வேறு இருக்குது. இட்ஸ் ரியலி நைஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், ஆமாங்க, ஒரு டிஃப்ரெண்டான லுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஐ டோன்ட் லைக் இட். தேஜஸ்க்கும் பிடிக்கல. அர்ணவ் சொல்கிறான் பார்க்க தான் பிடிக்கும்னு. பார்க்க பிடிக்குமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ இந்த வேரியண்டோட பேர் வந்து மாச்சா கிரீன். ஆமாம், இந்த பக்கத்தில் வந்து அந்த வீகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலே நல்ல ஒரு டெக்ஸ்டர் உள்ள சாஃப்ட் டச் ஃபினிஷ் உள்ள வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கிளாஸுங்க. இந்த கிளாஸில் வந்து யூனிக் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அது ஒவ்வொரு ஃபோன்லேயும் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இருக்குமாமா. ஸோ எங்கள்கிட்ட இருக்க Xiaomi 14 Civiக்கும் நம்ம தமிழ் டெக் கர்நாட்டை இருக்க Xiaomi 14 Civiக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்க போகுது. அவருக்கு பிளாக் கலர் பீரியட் போயிருக்குமோ? பரவாயில்ல, அவர்கிட்ட இருக்குன்னு நம்பிடுவோம். பட் எனி அதர் Xiaomi 14 Civiல கிரீன் மார்க்சா கிரீன் கலரில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபோனு உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. டிசைன் அவ்வளோ பார்க்குறது நல்லா இல்லை. சரி, ஒரு தடவை கேஸை போட்டு பார்த்துடலாமா? ஸ்டடியாக இருக்குங்க கேஸு. இனிஷியலி வந்து கேஸ் அவ்வளோ நல்லதாக தெரியல. பட் நல்லா ஸ்னக்காக இருக்குங்க. ஃபிட்டு நல்லா இருக்குது, டைட்டாக வச்சிருக்காங்க. நான் ரியலி லைக் தட். கீழே வந்து ஓப்பனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. கேமரா மாடியூல் வந்து ரவுண்ட் டிசைனில் வச்சிருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து மெட்டல் அந்த செரேஷன் அந்த வாட்ச்ல இருக்குமே, எக்ஸ்பென்சிவ் வாட்ச்ல இருக்குமா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிஸியாக இருக்குங்க எல்லா இடத்துலையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு, மைக் இருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டனா பேண்ட்ஸ் இங்கேயும் இருக்கு, கீழேயும் ஆண்டனா பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெட்டல் ஃப்ரேம். இன்னொரு விஷயம், பிளாஸ்டிக் வச்சு அவங்க ஆண்டனா பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு, மைக் இருக்கு, அது பக்கத்துல ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துல 2 ஆண்டனா பேண்ட்ஸ் கிடைச்சிரும். சிம் கார்டு ட்ரே திறந்து பார்த்தலாம். ஆஃப்கோர்ஸ் டூவல் நானோ சிம் கார்டு தான் நாங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் டூவல் நானோ சிம் சப்போர்ட் தாங்க. சரி, டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் நல்லா இல்லைனாலும் பிளாக் கலர் ஓகே, பரவாயில்ல. அண்ட் இன் ஹேண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா ஸ்லிம்மா இருக்கு ஃபோன், நல்லாவே ஸ்லிம்மா இருக்கு. ப்ளஸ் அவங்க வந்து அந்த மைக்ரோ குவாட் கவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பக்கம் குவாட் கவ் இருக்கு அண்ட் பின்னாடியும் குவாட் கவ் இருக்கு. ஸோ அதனாலே வந்து இன் ஹேண்ட் ஃபீல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. முதல்ல வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஐ திங்க் வெயிட் வந்து கண்டிப்பாக 180 grams குள்ளால இருக்கணும். Let's take a look at it. 178.5 grams. Alright, ஒரு வெயிட்டா நீங்களும் சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் we want to touch 1 million. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். இந்த போன்ல கண்டிப்பா ஒரு IP68 ரேட்டிங் கொடுப்பாங்க Xiaomi அப்படின்னு நான் நம்பினேன். பட் IP68 ரேட்டிங் இல்லைங்க. I think that's a letdown. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Type C போர்ட் வந்து Type C 2.0 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, Type C 3.1 ஸ்பீட் கொடுக்கல. ஸோ ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமா இருக்கு, கண்டிப்பா சொல்ல ப்ரீமியமா இருக்குன்னு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆல்ரைட், ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? நான் இந்த பக்கத்துல இருந்து டிராப் டெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இதுல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆல்ரைட், 3, 2, 1.
ஸோ கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 Pro கொடுத்துருக்கனால பிரச்சனையே இல்லை, நோ இஷ்யூஸ். ஸோ டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6.55 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, மைக்ரோ குவாட் கர்வ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 கார்னர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கர்வ்ஸ் கிடைச்சிரும். அண்ட் இது வந்து ஒரு 120 Hz பேனல் வேற, AMOLED டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பஞ்சியான கலர்ஸ் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் ஒரிஜினல் ப்ரோ கலர் மோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கலர்ஸும் கிடைக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே. ஸோ கிறிஸ்பான டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி டிஸ்பிளே குவாலிட்டி. அது மட்டும் இல்லைங்க, Xiaomi ஃபோன்ஸில் ஜென்ரலி 20,000 ஃபோன் ஆகட்டும், 50,000 ஃபோன் ஆகட்டும், 60,000 ஃபோன் ஆகட்டும், 80,000 ஃபோன் ஆகட்டும், HDR சப்போர்ட் அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு அது இருக்கு, which is very very good. அண்ட் HDR குவாலிட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையான கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி குட். வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது சன்லைட் லெஜிபிலிட்டியும் நல்லா இருக்கு, பிரச்சனையே இல்லை. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு A+ கிரேட் கொடுப்பேன். இன்ஃபேக்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக் வைப்ரேஷன் மோட்டர் இருக்கு, அதுவுமே டைட்டாக இருக்குங்க. இட்ஸ் வெரி வெரி குட். அது மட்டும் இல்லை, இதில் வந்து இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அன்லாக் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், வெரி நைஸ். ஸோ உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு Snapdragon 8S Gen 3 சிப் கொடுத்துருக்காங்க. என்னடா 30,000 ரூபா போக்கோ F6ல கொடுத்த 8S Gen 3 வந்து இந்த 50,000 ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, ஏன்னா இதில் கேமராஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனிவே 8S Gen 3 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ராசஸர். அண்ட் இந்த ஃபோனில் எங்களுக்கு இது வரைக்கும் 8S Gen 3ல கிடைச்ச பெஸ்ட் ஆட்டிடியூட் ஸ்கோர் கிடைச்சிருக்கு, 1.52 மில்லியன். Geekbench ஸ்கோர்ஸும் தாறுமாறாக இருக்குது, ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸும் தாறுமாறாக இருக்குது, பிகாஸ் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா CPU கூட த்ராட்டில் ஆகுறதுல அதிகமாக ஸ்டேபிளாக இருக்குது, 86% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் எங்களுக்கு கிடைச்சதுங்க. கேமிங் கூட பண்ணி பார்த்தோம், Call of Duty and BGMIல வந்து உங்களுக்கு பெஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸ் கிடைக்குது. 8 Gen 3ல கிடைக்கிற கிராஃபிக் செட்டிங்ஸ் உங்களுக்கு BGMIல CODல உங்களுக்கு வந்து 8S Gen 3லையும் கொடுத்துருக்காங்க with the Xiaomi 14 Civi. அண்ட் Genshin Impact விளையாடி பார்த்த போது கூட எங்களுக்கு வந்து 57 FPSக்கு மேலே ஆவரேஜ் FPS கிடைச்சது. அண்ட் ஃபோன் அதிகமாக சூடு ஆகலை, which is nice. பட் சுத்தமாகவே சூடாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆக்சுவலி கொஞ்சம் வந்து இந்த டாப் போர்ஷனில் சூடாகுது, பட் இட்ஸ் ஓகே, மேனேஜபிள்னு சொன்னால். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பேட்டரி வந்து ஒரு நாள் நீடிக்கணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 67 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 67 வாட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு அபவுட் 45 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிடணும். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்ல இதில் இல்லை. நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு, வேணுங்கிற 5G பேண்ட்ஸ் மேலே சப்போர்ட் இருக்கு. ஏர்டெல் ஜியோ ஒர்க்ஸ் absolutely fine. NFC, Bluetooth 5.4, Wi-Fi 6 எல்லாமே இந்த ஃபோன்ல சப்போர்ட்டடா இருக்கு, நோ ப்ராப்ளம். சரி, சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு HyperOS based on Android 14 கொடுத்திருக்காங்க. Xiaomi என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கண்டிப்பா இந்த ஃபோன்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. HyperOS பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேருங்க. லாக் ஸ்கிரீன்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் தாறுமாறா இருக்கு, செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க, அனிமேஷன் கூட நல்லா ஸ்மூத்தா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோன் வந்து ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ்னால இதுல ப்ளோட்வேர் ஆப்ஸும் அதிகமா இல்ல, சுத்தமாவே இல்ல. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, which is okay. என்னடா HyperOS அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி HyperOSல பிரச்சனைங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணும்போது டார்க் பேட்டர்ன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. கிளாஸ் ஃபார் மீ இன்டிகிரேஷன் பண்ணியிருக்காங்க, கேவலமாக இருக்குங்க உண்மையை சொல்லணும்னா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்வைப் டவுன் பண்ணும்போது ஒரு சர்ச் ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த சர்ச்சுக்கு வந்து எக்கச்சக்கமான பெர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. ஒரு கம்ப்ளீட்டான ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. சாஃப்ட்வேருக்கு 3.5 out of 5 கொடுக்கலாம். ஆல்ரைட், லைக்கா பற்றி பேசலாமா? 50 MP பிரைமரி கேமரா இருக்குங்க, 50 MP 2x டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஃப்ரண்ட்ல 2 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 2 32 MP செல்ஃபி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வச்சு நீங்க வந்து மல்டிபிள் டிஃபரெண்ட் ஜூம் லென்ஸ்ல நீங்க செல்ஃபிஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.6x, 0.8x, 1x and 2x. அண்ட் எடுத்த செல்ஃபிஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பிரச்சனையே இல்லை. லோ லைட்ல கூட செல்ஃபிஸ் நல்லா தான் இருக்கு, பட் என்னன்னா நைட் மோட்ல கொஞ்சம் வெள்ளை அடிச்சிருது மூஞ்சியை, which is not that good. இன்ஃபேக்ட் நீங்க பியூட்டி மோட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுல பியூட்டி மோட் ஆப்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோஸ் கூட ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் 4K 30 FPS வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்க vloggingலாம் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த போனை வச்சு நீங்க ஒரு டெலிப்ராம்ப்டர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டெலிப்ராம்ப்டர் மோட்ல வந்து நீங்க டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம், ஸ்கிரிப்டை வச்சுக்கலாம். அண்ட் அதை பார்த்து நீங்க யூ கேன் டூ vlogging with the selfie camera, which is very nice. பிரைமரி கேமரா வச்சு எடுத்த போட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு டீடைல்டா இருக்கு, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஹெவியா இருக்கு, பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு லைக்கா லுக்னு சொல்லுவாங்க, அந்த லுக் இருக்கு இதுக்கு. என்னன்னா HDRல வந்து சில டைம் கோட்டை விட்டுறது, அதான் ஒரு பிரச்சனை. அல்ட்ரா வைட் லோ லைட்ல கேவலமா இருக்கு, பட் டே லைட்ல இட்ஸ் வெரி வெரி நைஸ். சரி, அந்த டெலிஃபோட்டோ என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3x கொடுத்துருக்கணும். 2x வந்து கொஞ்சம் கம்மியா தோணுது எனக்கு, பட் ஸ்டில் 2xல வந்து எடுத்த போர்ட்ரேட்ஸ் 50 mm போர்ட்ரேட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. 4K 60 FPS வீடியோஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம் பிரைமரி அண்ட் டெலிஃபோட்டோ வச்சு. அல்ட்ரா வைட் வச்சு 4K 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த 4K 60 FPS வீடியோல வந்து உங்களுக்கு மாஸ்டர் வீடியோ மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்க வந்து லட்ஸ் கூட ஆட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா மோட்டோரோலா H50 ப்ரோலையும் இதே மாதிரி ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க, அதுலயும் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. அண்ட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா 3x டெலிஃபோட்டோ கேமராவே
கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி எனக்கு தோணலைங்க. எனிவே நீங்களே ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜி டிரைவிங் போட்டு வச்சிருக்கோம், எல்லா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அர்ணவ் கரெக்டாக பண்ணியிருந்தானா எல்லாம் கரெக்டாக இருக்கும், இல்லைனா டிலீட் ஆயிரும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. எனிவே ஃபோட்டோஸை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ ஓவராலாக Xiaomi 14 Civi நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனுன்னு சொல்லலாம். வாங்கலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல கேமரா ஃபோன், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன், ஒரு டீசெண்டான ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும், ஒரு கொஞ்சம் ப்ரீமியமான லுக் வேணும்னா இதை கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35,000 rupees ஃபோனுக்கும் ஒரு 40-45,000 rupees ஃபோனுக்கும் அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. ஸோ இதை நீங்கள் வாங்க விரும்புறீங்களா இல்லையானு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒரு மேட்டர் இருக்கு. என்னது? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த ஃபோனோட கலர் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவேன்னு சொல்லுங்க. ஏ மச்சா கிரீன் அப்படின்னு சொல்லுங்க. மச்சா கிரீன். ஆல் ரைட், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.